வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய முழக்கம். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். திமுகவின் பரப்புரையும் தொடங்கியிருக்கு. திரு சரவணன், திமுக செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர் நம்மோடு இணைகிறார். அவரிடம் முதல் சுற்று கருத்தை கேட்டு தொடர்ந்து மற்ற விருந்தினர்களையும் கருத்துக்களையும் கேட்டறிகிறேன். சரவணன், இப்போ பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்வைத்திருக்கக்கூடிய முழக்கம் யாருக்கு எதிரானது? அதனுடைய நோக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வணக்கம். பாசிசம் வீழட்டும்னாலே அது பாஜகவை நோக்கித்தான் அந்த குற்றச்சாட்டு தெளிவாக செல்கிறது. நேற்று பாசிசத்திற்கு ஒரு மிகப்பெரிய சமட்டி அடி கிடைத்திருக்கிறது. எல்லாரும் பார்த்தோம். எப்படி அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஊழல் மிக்க அந்த திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று அதுனா இன்னைக்கு காங்கிரஸ் உடைய அந்த கணக்குகளை முடக்கி இருக்கிறார்கள். இது இடியமீனுடைய உகாண்டால நடக்கும். ஐடி தானே முடக்கி இருக்கிறாங்க. அது பாஜக தான் பண்ணியிருக்குன்றீங்களா? ஐடி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இது இன்னும் ஐடியும் சிபிஐயும் இடியும் இன்னும் தனியாக இயங்குது, தனித்தன்மையோடு இயங்குகிறது அப்படின்னு சொன்னா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இந்தியாவில் எங்க அனுமதி வந்துருச்சு இப்ப. சரி, அதுதான் விட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பலூன் விட்டு பாக்குறது, அதோட ரியாக்ஷன் என்னன்னு பாக்குறது. ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு, அது பாஜகவிற்கு ரொம்ப நெகட்டிவா போகுது அப்படின்ன உடனே இல்ல நாங்க அதை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அப்படி இதுதானே யூசுவலா, இதைத்தானே இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் இந்த பாஜக இதை செய்து கொண்டு வருகிறது. உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிறது அதிமுகவை குறிவச்சா இல்ல பாஜகவை குறிவச்சா? ரெண்டு பேரும் தானே. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது இரண்டு பேரும் தானே. கடந்த அந்த 5 ஆண்டுகள்ல அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது 2014 இருந்து 2019 வரை, அதற்கு பின்னரும் கூட கூட்டணியில இருக்கோம், இது எங்களுடைய கூட்டணி தர்மம், எங்களுடைய கூட்டணி அழுத்தம், இது அதுன்னு சொல்லி எல்லா பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாவற்றுக்குமே ஆதரவு கொடுத்தது யாரு? அதிமுக. இப்போ இன்னைக்கு சிஏஏ அமல்படுத்துவோன்றாங்க. சிஏஏவுக்கு எதிராக எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த சிஏஏ சட்டம் இன்னைக்கு அமுலிலே இருக்கிறதுனா அதற்கு ஒரே காரணம் அதிமுக தான். பாஜகவுக்கு ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி கிடையாது. அதிமுக போய் ஆதரவாக வாக்களித்த ஒரே காரணத்தினால அந்த சட்டம் நிறைவேறியது. என்ன சொன்னாங்க? நீங்கள் தொடர்ந்து நம்ம அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கூட தொடர்ந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் தொடர்ந்து ஒரு கருத்தை முன்வைத்து கொண்டே வந்தார். நீங்க கேட்கணும், நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும், நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணிக்கு நீட்டு தேர்வு விலக்கு, அதற்கு அருமையான யோசனையை சொன்னார். 2019 தேர்தலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, கூட்டணியில இருந்தா நீங்க அழுத்தம் கொடுங்க அப்படின்னாங்க. அதற்கு அதிமுக இருந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் பாஜகவை நீங்கள் சும்மா எதிர்க்க சொல்கிறீர்கள், அவர்களோடு நம்ம இணக்கமாக சென்றால்தான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். என்ன கிடைச்சது? கடந்த 10 வருடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைச்சது? நீங்க சொன்ன அதே குரலை இன்னைக்கு அதிமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு பேசின முதலமைச்சர் வரைக்கும் இப்போதாவது நீங்க எதிர்த்து பேசுறீங்க, எனக்கு ஆறுதல் தருகிறது அப்படிங்கிற வரைக்கும் சட்டமன்றத்தில் அங்கீகரிச்சிட்டார். அப்ப அதை திமுக ஏத்துக்குதா? பாஜக எதிர்ப்புக்கு அதிமுக வந்துட்டாங்க அப்படின்னு அங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது என்ன, எந்த அடிப்படைனா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது விளைய வேண்டும், தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும். இப்போ மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு மாநிலத்துடைய பிரச்சனைன்னு வரும்பொழுது எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஒன்றாகத்தான் குரல் கொடுக்குது. காவேரி பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், பிஜேபி எல்லாரும் சேர்ந்துதான் டெல்லிக்கு போறாங்க, ஒரே குரலிலே பேசுகிறார்கள். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பாஜக கோச்சுக்குமோ, பாஜகவுக்கு எதிராக நம்மால பேச முடியுமா அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்ணுவாங்க? தமிழ்நாட்டு நலனை குழி தோண்டி புதைத்து விட்டு அதிலேயும் அரசியல் தான் செய்து வருகிறார்கள். அதெல்லாம் இருக்காம இப்படி தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக. அதுக்குதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அட்வைட் பண்ணிக்கிறீங்களா? குறைஞ்ச அளவுக்கு முதலமைச்சரும் அதை ஏத்துக்கிறாரு. பாஜக ஐயா, தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியம், தமிழ்நாட்டுக்காக ஒருமித்த குரல். இப்போ நீங்க ஆட்சி கூட்டணியில இல்லன்றீங்க, கூட்டணியில இல்லாத பொழுது இப்பொழுதாவது தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுங்க. பாஜகவை ஆட்டி அசைத்து பார்க்க முடியும் அப்படின்னா முடியும். அதற்கு விவசாயிகள் போராட்டம்,
எப்படி வந்து அவர்கள் போராடி அந்த சட்டத்தை எல்லாம் 3 சட்டத்தை வாபஸ் பெற வைத்தார்கள். அதே போல தமிழ்நாட்டில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டே முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, நாங்க போராட்டம் நடந்தது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நின்னது, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய விவசாயிகள் ஒன்னா இருந்தாங்க, விவசாயிகள் சட்டம் போச்சு. அது போல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒற்றுமை வந்து மிக மிக முக்கியம். அதைத்தான் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அப்படியே நம்ம தேர்தல் களத்துக்கே நான் ஒப்பிட்டு கேட்கிறேன். இப்ப முதலமைச்சர் இவ்வளவு நாள் விமர்சிச்சு அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டார். அதிமுகவும் திமுகவை காட்டிலும் இப்ப முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார்லாம் சொன்னாரு, திமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க, நாங்க தான் உண்மையான பாஜக எதிர்ப்பாளி அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் சேர்த்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு போக வாய்ப்பு இருக்கா தேர்தல் களத்துல? இல்ல, இப்போ அதிமுகவுக்கு எப்போ போவோம் அப்படின்னா, தொடர்ந்து பாஜகவிற்கு எதிராக பேசி அதனால வந்து அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அப்படின்னா மக்கள் வந்து யோசிப்பாங்க, ஓ இவங்க வந்து உண்மையிலேயே வந்து பாஜகவை எதிர்க்கிறார்கள், பாவம் பாஜகவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, பழி வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னும் பொழுது மக்களிடையே அந்த சிந்தனை ஏற்படும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அலைகழிக்கப்படுகிறார்கள். அமலாக்கத்துறை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. உப்பு பெறாத வழக்கில் கைது செய்து 8 மாத காலம் அவரை சிறையில் அடைத்து அமலாக்கத்துறை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது. அங்கே வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டவங்களுக்கெல்லாம் வந்து ராஜ்யசபா சீட்டு, அமலாக்கத்துறை யாரெல்லாம் குறி வைத்திருக்கிறதோ அவங்கெல்லாம் யாரெல்லாம் போய் பாஜகவில் இணைகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு. இப்போ அதே இதை வந்து இங்கே அதிமுக அமைச்சர்களோடு பொருத்தி பார்ப்போம். திரு செந்தில் பாலாஜி ஏன் கைது செய்யப்பட்டார்? அவர் திமுக அமைச்சரவையிலே அமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார். அதிமுக அமைச்சர்கள் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை 1000 கோடிகள் குற்றச்சாட்டுகளா இருக்கு. அந்த குற்றச்சாட்டுகள்ல ஏதாவது ஒரு ஊழல் வழக்குல குட்கா வழக்கு இருக்கு, சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுச்சு. இங்க வந்து சொத்து குவிப்பு வழக்குகள் சும்மா 50 லட்சம் 1 கோடி 2 கோடி இல்ல 100 கோடி குறைஞ்சது எல்லா அதிமுக அமைச்சருக்கு மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்குகளுடைய மதிப்பு 100 கோடி. அதற்கு ஒருத்தர் என்ன பண்றாரு, ஃபைல தலைமாட்டில் வச்சு தூங்குறாரு. அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்னா கைது செய்வோம், உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஜெயிலே கடான்னு சொல்லுவோம், உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துறியா ஜெயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவோம். குறைந்தபட்சம் ஜாமீனுக்கு கூட, மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீனுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சித்திரவதை கூடம், ஒரு டார்ச்சர் சேம்பர் தான் வந்து அமலாக்கத்துறை. அது வந்து எக்ஸ்ட்ராஷனேட் டிபார்ட்மெண்ட். இதுதான். இதனால வந்து எப்படி வந்து மக்கள் வந்து அதிமுக நிஜமாகவே வந்து பாஜகவை எதிர்க்கிறதுன்னு எப்படி நம்புவாங்க? இவங்க வார்த்தையில சொல்லிட்டா போதுமா? ஆனா நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மக்கள்கிட்டயும் இந்த கேள்வியை வைக்கிறோம், உங்ககிட்டயும் கேட்கிறேன், நம்புவார்களான்றதுதான் கேள்வி. சரி, அவர்கிட்ட கேட்போம், அதிமுக ஆதரவாளர்கிட்ட கேட்போம். திரு சேலம் மணிகண்டன், நீங்க என்னதான் பேசினாலும் பாஜகவை அதிமுக உண்மையாக எதிர்க்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வராது அப்படிங்கிற காரணங்களை பட்டியலிடுறாங்க. அதான் யதார்த்தமா? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம், நெறியாளர் சக விருந்தினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். தமிழரசன், திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சொன்ன சில எதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேங்க. அதாவது பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி எந்த காரணத்தினால ஜெயிலில் இருந்தார் இத்தனை நாள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக, உயர்நீதிமன்ற பெஞ்சும் பேரை சொன்னாலே சும்மா அதிர்து இல்லை அப்படிங்கிற ஆனந்த வெங்கடேஷ் அப்படிங்கிற மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களும் செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராகி தொடர்வதை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா, எலக்ட்ரோல் பாண்டை பத்தி சரவணன் அவர்கள் அருமையா சொன்னாரு, அருமையான வரவேற்கத்தக்க கருத்து கூட. அதே மாதிரி செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக தொடர்வது ஏன் அப்படின்னு எழுப்பின கேள்வியும் சொல்லியிருந்தாருன்னா அவர் சொன்னது ஒரு முழுமை பெற்றிருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இடி ஐடி இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம் இப்படிலாம் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 2011 நினைவு கருணாநிதி அவர்கள் வீல் சேர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல அறிவாலயத்தில் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐடி ரெய்டு விட்டு திமுகவை மிரட்டி 63 நாயன்மார்களுக்கு சீட்டு கொடுப்பது போல நான் கொடுப்பேன்னு கருணாநிதியை கிட்டத்தட்ட கார்னர் பண்ணி சீட்டு வாங்கினப்ப காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி இருந்தது. அப்ப இந்த ஐடி இன்னைக்கு எப்படி பாஜக பண்ணுதோ அந்த மாதிரி காங்கிரஸ் பண்ணிச்ச, இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில இருக்கிறீங்க அப்படிங்கறத பாவம் அவரு மறந்துட்டு பேசுறாருங்க. ஈழத்தமிழர் பிரச்சனை எப்ப எல்லாரும் ஓடி போய் கருணாநிதியை முதலமைச்சராக காப்பாத்துக்குன்னு கேட்கிறப்ப, ஒரு அடிமை இன்னொரு அடிமை எப்படி நான் காப்பாற்ற முடியும் அப்படின்லாம் பேசினார். இப்படிங்கிற பழைய வரலாறுலாம்
அவர் பாவம் வசதியா மறந்துட்டு அவர் சொல்றாருங்க. காலகட்டத்துல மற்ற தலைவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கறதும் விவாதத்திற்குரியதுதான். இல்ல இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். நீங்க பாஜக எதிர்ப்புங்கிறது உங்ககிட்ட இருந்து தீவிரமா வருதா? அதை மக்கள் நம்புவாங்களா? நம்பகத்தன்மையோட இருக்குதா உங்க எதிர்ப்பு அப்படிங்கறதா இன்னைக்கு கேள்வியா இருக்கு. அப்படித்தான் இருக்குதா? ரொம்ப சரியா கேட்டீங்க. உங்க கேள்வி ரொம்ப சரியா கேட்டீங்க. உங்க கேள்விக்கு நான் நேரடியா வந்துடுறேங்க. பாஜகவை அதிமுக எந்த அளவுக்கு எதுக்குது அப்படிங்கிறதுக்கு திமுக வந்து நற்சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப். அதிமுக ஒரு குழியிலையும் ஒரு வலையிலையும் தள்ளுறதுக்கான ஒரு ட்ராப். அதுக்கு ஒரு பழைய சம்பவத்தை நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். 88 மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் 87 மறைஞ்சதுக்கு அப்புறம் ஜானகிமார் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தப்ப அவங்களுடைய ஆட்சி தொடர்றதுக்கு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னார்னா, என்னுடைய 30 ஆண்டு கால நண்பர் அவருடைய துணைவியார் என்ற முதலமைச்சராக இருக்கிறார், ஆதரவு கேட்டால் அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம் அப்படி ஒரு டிராப் வச்சார். காளிமுத்து மரியாதைக்குரிய காளிமுத்து என்ன பண்ணார்னா, அன்னைக்கு நேரடியா போய் கருணாநிதி அவர்களை போய் சந்திச்சு ஆதரவு கேட்டார். அதுக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவாலயத்தில் கருணாநிதி என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, இல்லை நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு டிராப்ல விழுக வச்சார். அதிமுகவை தேவையில்லாம ஒரு டிராப்ல விழுக வச்சார். அதாவது புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்த ஜானகி அவர்களுடைய அரசியல் ஏன் வீழ்ந்து போச்சு, அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் ஏன் பெரிய விஸ்வரூபம் எடுத்துச்சுன்னு காரணம் கேட்டீங்கன்னா, 89 தேர்தலில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அப்படின்னு ஜானகி ராமச்சந்திரன் பேசினாங்க. என்ன காரணம்னா, அதிமுகவின் டிஎன்ஏ என்பதே திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பை கைவிட்டவர் புரட்சி தலைவனுடைய அந்த இடத்துல தான் இப்ப உங்க கூட முன்னாடி இருந்த தொண்டர்கள் ஓபிஎஸ் வந்து கேட்கிறாரு, சுயநலத்துக்காக திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் பழனிசாமி, திமுகவின் ஊதுகுடலாக இபிஎஸ் மாறிவிட்டார், அவரிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் சொல்றாரு. திமுக நற்சான்றிதழ் கொடுக்கிறது இருக்கட்டும், உங்க கூட இவ்வளவு நாள் பயணித்த ஓபிஎஸ் இப்படி சொல்றாரு, அதுக்கு என்ன பதில்? இந்த கிராமப்புறத்தில் தமிழரசன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோகியம் வராரு சொம்ப தூக்கி உள்ள வையே அப்படிம்பாங்க. அதாவது அம்மா மறைவுக்கு பின்பு தன்னுடைய வாரிசு ரவீந்திரநாத்தை விட்டு கருணாநிதியோட வாரிசு ஸ்டாலினை போய் நேரில் பார்க்க வச்சு, ஐயா சிறப்பான ஆட்சி பண்றீங்க அப்படின்னு பாராட்டு நற்சான்றிதழ் கொடுத்ததுங்க. கருணாநிதியோடைய பராசக்தி படத்தெல்லாம் திரும்ப திரும்ப பார்த்து தான் எங்களுடைய தமிழ் புலமையவே நாங்கள் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன பன்னீர்செல்வம் வந்து இப்படி எல்லாம் சொல்றது என்னன்னு தமிழக மக்கள் எள்ளி நகையாடுவாங்க. கலைஞருடைய சாதனைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சட்டமன்றத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கிறார். அதை எந்த கணக்கில் வைப்பீங்க? சட்டமன்றத்தில் பேசுவதுங்கிறது மறைந்த ஒரு தலைவருக்கு அவருடைய அதே நிகழ்வுல தாங்க ஓ பன்னீர்செல்வம் பேசினாரு. பராசக்தி அந்த புட்டியில இருந்து எடுத்து வசனம் படிக்கிறேன்னு. நான் இன்னும் 2 உதாரணம் கூட சொல்ல முடியும். திரு சேலமணிகண்டன் செங்கோட்டையன் பேசி இருக்கிறாரு, இதுவரைக்கும் நான் 10 சட்டப்பேரவையில இருந்திருக்கேன், இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ணியமான சட்டப்பேரவை நடந்ததில்லை அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில பேசியிருக்கிறார். செல்லூர் ராஜு பாராட்டி பேசி இருக்கிறார், ஆர்பி உதயகுமார் பாராட்டி பேசி இருக்கிறார். சில விஷயங்கள் இந்த அரசு நல்லா செயல்படுதுன்னு உடனே அவங்களை எல்லாம் பி டீம்னு சொல்லிடுவீங்களா? சரணாகதி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்களா? தமிழரசன் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், சட்டமன்றத்தில் பேசுவது என்பது வேறு. தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்தை போய் தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி மிகச்சிறப்பா ஆட்சி செயல்பட்டு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா அதிமுக கட்சி எதுக்கு கழிச்சு போயிடலாம். இப்ப சட்டமன்றத்தில் ஒருவரை மரபு ரீதியில மறைந்தவரை பத்தி பாராட்டி பேசுவதும் அந்த கட்சியை சில நேரங்கள் பாராட்டி பேசுவங்கிற ஸ்டாண்ட் வேற. ஆனா தலைமை செயலகத்துக்கு அனுப்பி சிறப்பான ஆட்சி நடத்துறீங்க ஸ்டாலின் பாராட்டினீங்கன்னா நீ எப்படி ஒரு அதிமுக காரணம் இருக்கு? அதனால யார் இந்த கேள்வி எழுப்புவது? கேள்வி எழுப்பும் நபர் ஒரு குறைந்தபட்சம் இந்த அதிமுகவில் நம்ம வாழ்வு பெற்றோம், வளம் பெற்றோம், 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தோம், இதெல்லாம் இல்லாம இங்க திமுகவுடைய ஏஜென்டாவும் அண்ணாவை பழித்த அம்மாவை பழித்த பாஜகவுடைய ஏஜென்டா பாஜகவே என்ன கூப்பிடாம வாண்டடா அவங்களோட நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன்னு சொல்ற பன்னீர்செல்வத்துக்கு இன்னைக்கு அகில இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கறதுக்கு எந்த அடிப்படை உரிமையும் கிடையாதுங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட தெரியுங்க. இந்த
விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதிமுகவுடைய அடிநாதம் என்பது திமுக எதிர்ப்பு. அதை என்ன பண்றாருன்னா இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஒரு டிராப் வைக்கிறார். அதே மாதிரி ஒரு விஷயம் துரதிர்ஷ்டமானது, தமிழகத்தை ஒண்ணு நீங்க ஆளணும் இல்ல நாங்க ஆளணும், நாம ரெண்டு பேரும் பங்காளிகள் அப்படின்னு அதிமுக முன்னணி தலைவர்கள் சொல்றதே ஒரு விதத்துல துரதிர்ஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவுடைய டிஎன்ஏ என்பதே திமுக எதிர்ப்பு. பாஜக காங்கிரஸ் பொறுத்த மட்டும் நான் சொல்றேங்க, காங்கிரஸ் மத்தியில பலமா இருந்தப்ப ஹிந்தி ஒழிக, இந்திரா ஒழிக, சர்வாதிகாரி இந்திரா ஒழிக, சதிகாரி இந்திரா ஒழிகன்னு அன்னைக்கு இந்திரா காந்திக்கு எதிராக இவங்க எல்லாம் குரல் கொடுத்து அப்போ ஒரு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிக்ஸ் பண்ணுவாங்க. அதையே தான் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக பண்றாங்க. அதிமுக அதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரசும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம்னு ரெட்டி எப்படி எடுக்கிறாரோ, பட்நாயக் எப்படி ஒரு நிலைமை எடுக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நம்முடைய ஒரே கூர்நோக்கிய எதிரி, நம்மளுடைய பிரதான எதிரி திமுக அப்படிங்கறதுல இதுவரைக்கும் நீங்க ஸ்டாண்ட் எடுக்கல, இனிமேதான் எடுக்கணுங்கிற ஒரு நிலைக்கு போறீங்க. நான் சொல்றதுங்க, அதிமுக தேசியத்தை நம்பக்கூடிய ஒரு மாநில கட்சி. அதிமுக போய் இப்ப ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் பிரதமர் ஆவோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய கட்சி அல்ல. எந்த காலத்துல இப்படி சொன்னதில்ல. மாநில அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. மாநிலத்தில் நம்மளுடைய பிரதான எதிரியார், இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அடிப்படை புள்ளியில இருந்து திமுகவை இன்னும் வலிமையா எதிர்க்கணும். மத்திய பொறுத்த மட்டில் பாஜக நீயும் வேண்டாம், காங்கிரஸ் நீயும் வேண்டாம். இப்ப முதலமைச்சர் ஒண்ணு கேட்டார, வாங்க எல்லாத்தையும் சேர்ந்து இதுக்காக மத்திய அரசு சேர்த்து போராடுவாங்கிறாரு. காவிரி மேகதாது பிரச்சனையிலையும் தோழர் ஆள்ற பக்கத்து மாநில முல்லை பெரியார் பிரச்சனைக்கும் வாங்க பழனிசாமி அவர்களே போய் நாம மார்க்சிஸ்ட் எதுக்கலாம் காங்கிரஸ் எதுக்கலாம்னு கூப்பிடுவாரா? இது ஒரு அரசியல் டிராப். ஆனா அம்மாவிடம் பாடம் பயின்ற, புரட்சி தலைவரிடம் பாடம் பயின்ற எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் இதுக்கு பலியாக மாட்டார். ஓகே, சின்ன சுருக்கமான இதுதான் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய நலன்தான் திமுகவிற்கு என்றுமே முக்கியமானதாக இருந்திருக்கிறது. ஒக்கி புயல் பணம் கேட்டாங்க, பணம் கொடுக்கல அவங்க. ஐயா ஒக்கி புயல் ஆயிருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கடிதம் எழுதியது அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவரான தற்போதைய முதல்வர். அதே போல கவர்னர் ரிவ்யூ மீட்டிங் போனாரு. ரிவ்யூ மீட்டிங் போக அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டி அந்த ரிவ்யூ மீட்டிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணது யாருன்னா திமுக. அவங்க மேல அதே போல இப்போ எங்களுடைய இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு, நீட் போராட்டம் நடக்கிறது, நீங்களும் வாங்க கலந்துக்கோங்க, நாங்க போறோம் நீங்களும் வாங்க, கிரெடிட் நீட்டு போச்சுன்னா கிரெடிட் நீங்களே எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன், இந்த நீட்டு வந்து விலக்குக்கு முக்கியமான காரணம் அதிமுக தான், அதன் தலைவர் பழனிசாமி தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. திமுகவை பொறுத்தவரை இப்படிப்பட்ட இந்த அர்த்தத்தரமான அரசியல் முக்கியம் அல்ல எங்களுக்கு. எங்களுக்கு முக்கியம் தமிழ்நாட்டுடைய நலன், தமிழர்களின் நலன்.